அமலாக்கத்துறை புகாரின் பேர்ல ஊழல்கள் தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்று தரணும்னு பாமக தலைவர் அன்புமணி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில, தமிழகத்துல நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலைவாய்ப்பு வழங்கியதுல 888 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வழங்கியிருக்கும் நிலையில, இப்போது மேலும் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுறது அதிர்ச்சி அளிப்பதா குறிப்பிட்டிருக்காரு. எப்படி சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பது குறித்த ஆதாரங்கள், புகைப்பட சான்றுகள், வாட்ஸ்அப் தகவல்கள் பரிமாற்றங்கள் அடங்கிய 252 பக்க ஆவணத்தையும் தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம், காவல்துறை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆகியோருக்கு அனுப்பிய கடிதத்துல அமலாக்கத்துறை மிக தெளிவா விளக்கி இருப்பதா அவர் கூறியிருக்காரு. ஊழல் செய்வதற்கு ஏற்ற வகையில திமுகவினர் விதிகளை வகுத்து இருக்காங்க அப்படின்னும், திமுகவினர் ஆட்சி செய்வதை ஊழல் செய்வதற்காகவும் அதற்கு வசதியாக விதிகளை வகுப்பதற்கும் தான் அம்பலமாகி இருக்கு. இந்த ஊழல் குறித்தும் ஏற்கனவே ஆதாரங்கள் வழங்கப்பட்ட இரு ஊழல்கள் குறித்தும் தமிழக காவல்துறை உடனடியா வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும்னு, இந்த ஊழல்கள்ல தொடர்புடைய அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கணும்னு அன்புமணி வலியுறுத்தியிருக்காரு.